Jesus name. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Lord. Thank you wonderful Jesus. வாய் விரிவாய் தர நான் அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்னேன். உங்க சத்தம் பக்கத்தில் இருக்க ஒருத்தருக்கு அது கேட்கட்டுமே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. 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 மரங்களா செழித்தோங்க செய்கிறே, கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க எல்லாரும் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உண்மையவா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நேசனை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. உங்களுடைய கரம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். தேடினால் கிடைக்கப்பெறும் செல்வமே, தேடினால் கிடைக்கப்பெறும் செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீசனை மறைங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்படுவதாக. தடைகள் மாறட்டும்பா, சாபங்கள் முறியட்டும்பா.
வந்திருக்கிற பிள்ளைகளை அற்புதங்களாக அடையாளங்களாக நிறுத்துங்கப்பா. மேன்மையானதை கொடுத்து கனப்படுத்துங்கப்பா. நேற்றை காட்டிலும் இன்றைய தினம் ஒரு பெரிய மகிமையை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்படி வந்துருங்கம்மா, சொல்லுங்க. வேற யாராவது சாட்சி சொல்றீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு 1.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எழுந்துட்டுனா தூங்க முடியாது. பார்த்திங்கன்னா நைட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா தூக்குனேன். அதே மாதிரி நேற்று ஐயா வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஜெபம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நான் சமாதானத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த ப்ரேயருக்கு வந்தேன். பார்த்திங்கன்னா வரும்போதே எனக்கு நேற்று நிறைய தடை. வீட்டில் வந்து பசங்க டெய்லிக்கு ப்ரேயருக்கு போயிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு இது. ஆனாலும் பார்த்திங்கன்னா எப்படியாவது நான் ஏசப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து என் தலைமையில் கை வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு உலகத்திலே தரக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் நேற்று எனக்கு தந்தார். அது வந்து நேற்று ஃபுல்லாக நான் வந்து அதை செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நைட்டு வந்து நான் நல்லா நிறைய நாள் கழித்து நல்லா தூங்க தேவன் கிருபை தந்தார். அப்புறம் இங்கே நடந்ததெல்லாம் நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்லி ஷேர் பண்ணிக்கினேன். அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தேவன் நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதத்தை செய்தார்னு. இந்த ப்ரேயர் வந்து எனக்கு எப்படி இருக்குதுன்னா, எங்கள் ஊர் வந்து திருப்பத்தூர். எங்கள் ஆசிரமத்தில் 3 நாள் எங்களுக்கு ப்ரேயர் நடக்கும். மோகன்சி எங்கள் அவரோட ப்ரேயர் 3 நாள் வைப்பாங்க, உபவாச கூட்டம்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜனம் அந்த ப்ரேயருக்கு வரும். அந்த ஒரு ஃபீலிங் வந்து நேற்று எனக்கு இங்கே கிடச்சிச்சு. அநேக நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஆவியில் நிரம்பி ஒரு அபிஷேகம் வந்து நேற்று நான் பரிபூர்ணமாக எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். நான் ஆண்டவர்கிட்ட அதை தான் கேட்டேன். கர்த்தர் எனக்கு நான் கேட்டது ரட்டத்தினையா ஆண்டவர் நேற்று கொடுத்தார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சாட்சியாய் நிறுத்தியதுக்காக ஸ்தோத்திரம். தேவ மனிதன் ஆண்டவரே அவர் மூலம் நேற்று அநேக அற்புதத்தை செய்தார். அவருக்காகவும் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தேன். கர்த்தர் வந்து இன்னைக்கு பெரிய அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். நல்ல போதகரை எங்களுக்கு சபைக்கு இங்கே கொடுத்துருக்காரு. அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ரேயரே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஆசிரமத்தில் அக்னி அபிஷேகம் முகாம் சொல்லிட்டு வியாதிகளுக்காக ஜெபிப்பாங்க. அந்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா அநேகர் பேருக்கு வந்து விடுதலையாகும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நேற்று நான் உண்மையாகவே என் லைஃப்பில் வந்து நான் ரசிக்கப்பட்டதுலேருந்து இப்படி ஒரு ப்ரேயர் வந்து அந்த ஆசிரமத்துக்காக இங்கே நான் அட்டென்ட் பண்ண தேவன் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற யாராவது சாட்சி சொல்றீங்களா? நேற்றைய தினத்தில் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். ஆமா, சரி. கர்த்தர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ரெடியா இருக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். எடுத்து வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். யாராவது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன். இதான் 2வது நாள் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். முத்திரை என்பது என்ன? ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம், ஒரு அத்தாரிட்டி. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு அதிகாரத்தோடு ஒரு அங்கீகாரத்தோடு வாழணுங்கிறத பரலோகம் விரும்புது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில் அவ்வளோ மக்கள் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை அடைஞ்சாங்க. அவ்வளோ ஜனங்கள் காலையில். உண்மையிலே ரொம்ப ரேஷ் பண்ணி தான் காலையில் ஓட்டினேன். ஆனாலும் அவ்வளோ அற்புதங்களை தேவன் செய்தார். நிறைய பேர் சாட்சியாய் மாறினார்கள். கேட்க தான் நேரம் இல்லை, உடையாந்துட்டோம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தேவன் உங்களை ஒரு முத்திரை மோதிரமாக, ஒரு அடையாளமாக அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். மத்தேயு 20:16 சொல்லுது,
முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். அழைப்பை பெற்றவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தேவன் உங்களை அழைத்தவர்களாய் வைக்கவில்லை, தேவன் உங்களை தெரிந்து கொண்டவர்களாய் வைக்க விரும்புகிறார். யுவர் chosen people in the world. நீங்க இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். called people இல்ல தம்பி, chosen people. கர்த்தர் உங்களை டிக்ளேர் பண்றாரு இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் உங்களை அழைச்ச அந்த லிஸ்ட்ல வைக்கல. எத்தனை பேருக்கு இது ப்ராஃபட்டிக்கலா போகுது? ஆமென். தேவன் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக தெரிந்து கொண்டார் அதான் இன்னைக்கு சொல்ல போறேன். எப்படி தெரிந்து கொண்டார் அதான் சொல்ல போறேன். தெரிந்து கொள்ளுதல் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல இருக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு வரங்கள், ஒரு கிருபைகள் இந்த நாள்ல உங்க அத்தனை பேர் மேல இறங்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தேவன் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். முந்தினோர் அநேகர், பிந்தினோர் பிந்தினோர் அநேகர். எனக்கு என்ன ஆசைன்னா அந்த வாலிப பிள்ளைகள்லாம் கொத்தா எழும்பிடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அர்த்தமுள்ள ஆராதனை பண்ணணும். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் வேற மாதிரி அர்த்த ஆராதனை பண்றாங்க. அது வேற கதை. அந்த இடத்துக்கு வரல. இந்த முடியை இப்படி போட்டுக்கிறது, ஷாலை இறக்கி போட்டுக்கிறது, முக்காடு, அது இல்ல. நான் சொல்றது ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை. ஆமென் சொல்லுங்களேன். லிப்ஸ்டிக்கை ஒன்னே முக்கா இஞ்சிக்கு ஏத்திக்கிறது அது இல்ல. ஆமென். ஒரு இடத்துல எனக்கு மைக்கை நான் வச்சுட்டு போயிட்டேங்க. மைக்கு எப்பயுமே நான் மைக்கை தூக்கிட்டு அலையிறாள், மைக்கை வச்சுட்டு போயிட்டேன். ஒரு பாப்பா ஒர்ஷிப் பண்ணிச்சு, முன்னாடி நின்று அந்த மைக்கை என்கிட்ட கொடுத்தாங்க. பூரா மைக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கு. கர்மத்தை. அதுக்கு பிறகு அந்த மைக்கில் நான் பேசுவாங்கிறீங்க. நல்லா கவனிக்கணும். அப்படி இல்லை, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்டது அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. தேவன் தெரிந்து கொண்டால் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கும். நேற்று ஒருத்தர் சொன்னார், என் கூட வந்தவர், பரவாயில்ல நல்ல சபை சூப்பராக இருக்குன்னாரு. அது என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்திருக்கு அவருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அதான் முந்தினதை விட பிந்தினது ரசம் ருசி. ஆமென் சொல்லுங்க. உழைத்த உழைப்புகளுக்கு இப்ப நம்ம அறுக்கிறோம்னு அர்த்தம். அவர் கண்ட கனவு நிறைவேறுதுன்னு அர்த்தம். எத்தனை நாள் இங்க உட்காந்து அழுதுருப்பாரு? யோசனை பண்ணி பாருங்களேன். எத்தனை நாள் கண்ணீர் வடிச்சிருப்பாரு. ஐயோ எனக்கு வயசாயிட்டு, என்னால இனிமே முடியலையே, நான் என்ன பண்ண போறேன், சபையை எப்படி ஏதோ நடக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ நடக்குது. கர்த்தர் நிறைய பேருடைய உள்ளத்துல பேசுறாருன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். முந்தினோர் அநேக, பிந்தினோர். அது சொல்லிட்டு வரும்போது யோவான் 15 வசனம் சொல்றாரு, இனிமே நான் உன்னை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன்பா. எதுக்கு ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன்றதுக்கா? அல்லேலூயா. இனிமே நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், ஊழியக்காரனே சொல்ல மாட்டேன். என்ன சொல்றாருங்க? இனிமே என் ஃப்ரெண்டுங்கிறாரு. யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஏன்னா ஊழியக்காரன் அப்படின்னா எஜமானுடைய ரகசியத்தை அறிய மாட்டான். ஆனா சிநேகிதர் எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்ளுவான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப அழைப்பு என்பது ஊழியம், அழைப்பு என்பது ஊழியக்காரன். தெரிந்து கொள்ளுகிறவர்கள் என்பவர் ஏசப்பாவுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா மாற போறோம்னு அர்த்தம். கையை தட்டி ஆமென் சொல்லி. அல்லேலூயா. இப்ப தெய்வம் அழகா சொல்றாரு, நீங்கள் உலகத்தாராய் இருந்திருந்தால் உலகம் தன்னுடையதை நேசிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உலகத்தினின்று உங்களை தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்குது. சபைக்கு தான் வரோம், ஆனா நிறைய எதிர்ப்பு அலைகள், நிறைய அலைகள். இப்போ டிவிக்கு அலை, டிஎம்கே அலை, ஏடிஎம்கே அலை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அலை.
என்ன அலை அப்படின்னா எதிர்ப்பு அலை. என்ன அலை? ஏன்னா பைபிள் சொல்லுது, நீங்க உலகத்தானா இருந்திருந்தா உலகம் உங்களை என்ன பண்ணிருக்கோம்? நேசிச்சிருக்கோம். நீங்க உலகத்துக்கும் இன்னும் பரலோகத்துக்கு போல உலகத்திலும் இல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அதுதான் அங்க யூதர்களுக்கு பிரச்சனை. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமா இருந்துச்சாம். எப்படி இருந்துச்சு பழக்க வழக்கம்? எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையானா சினிமாவுக்கு போவான். நம்ம ஞாயிற்றுக்கிழமையானா எங்க வரோம்? சர்ச்சுக்கு வரோம். இல்ல அப்படித்தானே? அமாவாசையானா கடற்கரைக்கு போவான். நம்ம அலுவ அமாவாசையானா விடுதலைக்கு ஆராதனைக்கு வருது. வித்தியாசம் இருக்கு. நியூ இயர் ஆனா ரோட்ல கிடக்கிறதெல்லாம் இது ரோட்ல போடுறதுக்கு வரான். நம்ம என்ன செய்யறான்? நியூ இயர் ஆனா பயபக்தியோட கர்த்தர் என்ன பேசுறாருன்னு வந்து உட்கார்றான். வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலிருந்து நான் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன். கையை தட்டி நல்லா ஆண்டவருக்கு. நான் உன்னை அழைச்ச நோக்கம் வேற, உன்னை நான் தெரிந்து கொண்ட விதம் வேற. நீ எல்லாரும் மாதிரி இருக்க போறது இல்ல. அண்ணா வில்சனுக்கு தான் சொல்றேன், நீ எல்லாரும் மாதிரி இருக்க போறது இல்ல. எல்லாருடைய ஆராதனை மாதிரி உங்களுடைய ஆராதனை இருக்க போறது இல்ல. எல்லாரும் ஆராதனை பண்றாங்க, ஆனா நம்ம அப்பாவுடைய இருதயத்தை அறிந்து பேசுறோம். அப்பாவுடைய இருதயத்தை அறிந்து ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் நான் சொல்ற புரியுது? அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த உலகத்திலிருந்து உன்னை நான் வெளியில கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பின் வார்த்தை திருச்சபை இந்த உலகத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உலகம் சபைக்குள்ள வரக்கூடாது. உலகம் சபை தான் உலகத்துக்குள்ள போகணும். எதுக்கு? அவங்கள சபையா மாத்த. கையை தட்டுங்களா? ஆமென் 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 சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய திருச்சபைக்குள்ள உலகம் எங்க வந்துருச்சு? சபைக்குள்ள வந்துருச்சு. நல்லா புரிஞ்சவங்களுக்கு மட்டும் அது புரியும். உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை உலகத்துக்குள்ள அனுப்புறேன். அப்படிதான் சொன்னாரு. அப்படித்தானே? உலகமே நீ சீசனுக்குள்ள போன்னு சொல்லல, நான் உலகத்துக்குள்ள உன்னை அனுப்புறேன்பா. அது ஓனாய் கூட்டம், அந்த கூட்டத்துக்குள்ள உன்னை அனுப்புறேன் நானு. நீ போய் என்ன பண்ணு? ஓனாய ஆட்டுக்குட்டியா மாத்து. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் நாம, ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம். இன்னைக்கு அதுக்கு ஒப்பு கொடுங்க, தேவன் உங்களை சுத்தமா மாத்துவார் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்களேன், காலையில ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு வாலிப பெண்ணு. பாருங்க, நல்ல ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. எதுக்கு? ஒரு 10 வருஷம் தாண்டி உட்காந்துருந்தா. 90 நேரம் வந்தது. அப்படியே எம்பியை நடிக்க வர மாதிரி இப்படி வர்றா. பயங்கர ஆக்ரோஷமான பேய். பாருங்களேன், நான் சொல்லி தலையில கை வச்சோடனே சில விஷயங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. நான் சொன்னேன், இந்த பிள்ளைக்கு விரோதமா மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளைய ரொம்ப நீங்க கவனிச்சு வச்சுக்கணும். வாலிப பிள்ளை. எங்க விட்டுருக்கீங்க? என்ன? எங்க தம்பி வீட்டில் தான் விட்டுருக்கேன், தயவுசெய்து விடாதீங்க. இந்த பிள்ளையோடைய வாழ்க்கை வீணாவிடும். இந்த பிள்ளையோடைய வாழ்க்கை. அது சொன்னிச்சு, ஐயா என்னையா இவ்வளோ அக்யூரேட்டா சொல்றீங்க? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்குறேன். ஏமா என்ன? என் தம்பியே சோசியம் பார்க்குறவன் தான். ஏதோ பண்ணிட்டான், பயப்பில்ல. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் வேறு பிரிக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற உங்களை வேறு பிரிக்கிறாரு. அந்த சாக்கடையில, அந்த சகதியில, அந்த சேத்துல இருக்கிற உங்களை கடவுள் தம் பக்கம் இழுக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க இன்னைக்கு? ஆமென் சொல்லுங்களேன். நீ உலகத்துக்குள்ள போய் உலகத்தை சபைக்குள்ள கொண்டு வரும்படி அவளை மாத்து. உனக்குள்ள உலகம் வரக்கூடாது, உன் புத்தியில உலகம் வரக்கூடாது, உன் இருதயத்துல உலகம் வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீ அப்பா பிள்ளையாவே இரு. புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டி ஆமென் சொல்லு. அல்லேலூயா. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீ எப்படி இரு? நீ அப்பா விட்டு பிள்ளையாரு. அப்பா விட்டு பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. கர்த்தர் தான் சொன்னாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைக்கிறேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 சொல்லுது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே கூட யுத்தம் பண்ணுவார்கள். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார்.
அவர்களோட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்களுமாய் உண்மையுள்ளவர்கள். நம்ம யாருடைய பிள்ளைங்க? நம்ம யாருடைய பிள்ளைங்க? ஏசப்பாவோட பிள்ளைங்க. நம்ம பக்கத்துல யார் நிக்கிறா? சொல்லுங்க வாய் திறந்து. ஏசப்பா நிக்கிறார். நம்ம அழைப்பை பெற்றவர்கள், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்ம உண்மை உள்ள கூட்டம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரிச்சிருக்கிறேன். நீ என்ன தெரிஞ்சுக்கல போல, நீ என்ன தெரிஞ்சுக்கல, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னை பிடிச்சிட்டேன். தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை குறித்து ஒரு தலையெழுத்தை நான் எழுதி வச்சேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் தாயின் மரத்திலிருந்து பிறக்கும் போது தொப்புள் குடி சொத்து பிறந்தவன். என் தாயினுடைய தொப்புள் குடி என்னுடைய கழுத்தை சுற்றி இருந்தது. தொப்புள் குடி சுற்றி பிறந்தா யாருக்கு ஆகாது? தாய் மாமனுக்கா நாய் மாமனுக்கா? ஆமா ஆமா, ஏதோ ஒரு மாமனுக்கு ஆவாதாம்மா. எல்லாரும் என்ன வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சட்டி நல்லெண்ணெயை பார்த்துட்டு தான் வந்து பார்த்தாங்களாம். ஏன்னா பிறக்கும் போதே இந்த உலகம் என்ன விடியா முஞ்சா பார்த்துச்சு. சத்ரு அன்னைக்கே பிளான் பண்றான், இவன் அந்த உலகத்தில் வைக்க கூடாதுன்னு. இந்த விடியா முஞ்சதான் அநேகருக்கு விடியலை கொடுக்குற மூஞ்ச அப்பா மாத்தினார். ஆமீன் சொல்லுங்களேன். உலகம் என்னை ஒதுக்குனுச்சு, கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து என்னை வேறு பிரித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். நீ யாரா வேணா இருக்கலாம், நீங்க எவ்வளவு வறுமையில வேணா இருக்கலாம், இல்லை எவ்வளவு உயரத்துல வேணா இருக்கலாம். உன்னை அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டவர் உயிரோடு இருக்கிறார். சரிங்க, எதற்காக தெரிந்து கொண்டார்? 3 காரியம் சொல்றேன். 1, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நம்மை கடவுள் தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? நாம பரிசுத்தமாய் இருக்கணுங்கிறதுக்காக. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமும் சொல்லாத ஒரு வார்த்தை, நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்னாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்களேன். பின்பு அவர் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். கடவுள் காண்பிக்க போறாரு. பக்கத்துல கையை நீ யாருங்கிறத கடவுள் காட்ட போறாரு. நீ உன்னை காட்டிக்க வேணாம், அவர் உன்னை காட்ட போறாரு. ஆமீன் சொல்லுங்க. ஆமா, நான் இந்த காட்டுமன்னாருடைய பக்கம் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பேய் ஆண்ணிச்சு, நீ ஏன் இங்க வந்தன்னுச்சு. என்ன ஏன்? நீ தரங்கம்பாடி தாலுக்கா மட்டும்தானே உனக்கு, அங்கதானே உன்னை ஊழியத்துக்கு கடவுள் வச்சாருங்குது. யாரு சொல்றா இத? அதுக்கு தெரியுது நான் யாருன்னு. ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் நான் இவ்வளவு தூரம் வரக்கூடாதான்னு கேட்டேன். இல்ல இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், நீ என்னை கண்டுபிடிச்சிட்ட. கடவுள் சொல்றாரு, நான் உன்னை அடையாளப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தவான் இன்னான். பரிசுத்தமான பிள்ளைகள் இந்த பிள்ளைகள், பரிசுத்தமான கூட்டம் இந்த கூட்டம், பரிசுத்தமான சபை இந்த சபை அப்படின்னு கடவுள் அடையாளப்படுத்த போறாராம். ஏன்னா நோக்கம் ஒண்ணு இருக்கு, உன்னை இந்த பூமியில பரிசுத்தமா வாழ வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. கையை தட்டி ஆமென் சொல்லி. ஏசாயா 4:4 சொல்லுது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஆமென். பேர் எழுதப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், சீயோனில் வாசமாயிருக்கிற பிள்ளைகள், பரிசுத்தவான் என்று பெயர் எழுதப்பட்ட பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களை பெயர் எழுதி வைத்திருக்கிறார், பரிசுத்தவான் என்று எழுதி வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 15:11 சொல்லுது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யாருப்பா, பரிசுத்தத்தில் நீர் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்க ஒரு வார்த்தை, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. சொல்லுங்க வாயை திறந்து, நல்ல சத்தமா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பின்னாடி இருக்க அக்கா மாறு,
பால்கனி டிக்கெட்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய சிந்தையில ஒரு பரிசுத்தம் இருக்கணும். நம்முடைய நினைவுல ஒரு பரிசுத்தம் இருக்கணும். ஒரு காரியத்தை ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. யாத்ராகமம் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே 19ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னு வச்சீங்களேன், 10ஆம் வசனத்தை படிங்களேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்துப்பா. ஏன் அப்படின்னா அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து நான் அவர்களை சந்திக்க போறேன். இதான் கான்செப்ட். அப்படிதானே? நான் இந்த ஜனங்களை பார்க்க போறேன், அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறேன், அவர்களை இன்னார் என்று அடையாளப்படுத்த போறேன். இதானே கான்செப்ட். அப்ப 3 காரியங்களை அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலாவது அவருடைய வஸ்திரங்களை தோய்க்க சொல்லுங்க. வஸ்திரங்களை தோய்த்து, என்ன சத்தமா சொல்லுங்க. வஸ்திரங்களை தோய்க்க சொல். பக்கத்துல துணியை நல்லா சுத்தமா துவன்னு அர்த்தம். இதை சொன்னா நிறைய பேர் கோவம் வருதுக்கா. இல்லை நல்லா நீட்டா வாங்கடா சர்ச்சுக்குன்னா, அது எப்படி எங்க சபையில் வந்து ஐயோ கண்டுக்கிறாரு, எங்க பாஸ்டர் இல்லையாங்கிறான். என்ன கொடுமை பாரு. சட்டைய சுத்தமா போடு. பரிசுத்தம் எதுல விளங்கும்னா நீ போட்டிருக்கிற ஆடையில தான் விளங்கும். ஆமென் சொல்லுங்களேன். நீ போட்டிருக்கிற ஆடையில தான். உலகம் சொல்லுது கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூடானாலும் நல்லா குளிச்சுட்டு குடிடாங்கிறாரு. பல்லக்கெல்லாம் விளக்கிட்டு குடி. ஆமென் சொல்லுங்களேன். இங்க தெளிவா சொன்னாரு, வஸ்திரங்களை தோய்த்து. வஸ்திரங்கிறது என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். அது ஆண்டவருடைய ரத்தத்துல தோய்த்திருப்பா. இல்ல வெண் வஸ்திரம் ஆண்டவருடைய ரத்தத்துல. நான் ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிக்க போறேன். ஆண்டவருடைய ரத்தத்துல உன் வஸ்திரம் தோய்க்கப்படணும். பக்கத்துல கைப்பிடிங்க. ஆமா ஆமா, உன் வஸ்திரம் தோய்க்கப்படணும் ஆண்டவருடைய ரத்தத்துல. அவர் சொன்னாரு வஸ்திரங்களை தோய்க்க சொல்லு. ஆமா, வெண் வஸ்திரம். சில பேர் வெள்ளை சட்டை போட்டு வருவான் சபைக்கு, காலர்ல 2 ரவுண்ட் அழுக்கு இருக்கும். தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்மளாம் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, 2 ரவுண்ட் அழுக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பாஸ் என்ன கை கொடுத்துட்டாரு. கையை சும்மா அப்படி லேசா அப்படி திருப்பி பார்த்துட்டேங்க, நகத்துல கிட்டத்தட்ட 3 வண்டி அழுக்கு இருக்கு. அதுக்கு பிறகு நான் ஒரு லைபாய் சோப் போட்டு டோட்டலா போட்டு கழுவுனேன் கையை. பயமா இருக்கு. இருக்கிற கொரோனாவிலேருந்து எல்லா வைரஸும் அவருக்கு நகத்துக்குள்ளதான் இருக்கு. நல்லா கவனிக்கணும் கிறிஸ்தவ பிள்ளைகளே, சுத்தமா இரு. பக்கத்துல கை கோச்சிக்கிட்டாலும் அதை பத்தி நான் கவலைப்படல. பரவாயில்ல, இதுக்காக நீங்க கோச்சிக்கிட்டாலும் கவலைப்படல. ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்துல வந்தா ஆமா, இது ஏன்டா பக்கத்துல வந்து நினைக்கிற அளவு ஒரு வாழ்க்கை வாழ வேணாம். இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னாரு தோய்த்து வெளுத்து வை. உன் ஆவிக்குரிய வஸ்திரமா இருந்தாலும் சரி, நீ தினம் யூஸ் பண்ற ஆடையா இருந்தாலும் சரி, அத ரத்தத்துல தோய்த்துரு. பைபிள் சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசின் கூட்டத்தை ஜெயித்தவர்கள். யோவான் போய் நிற்கிறார். இவரெல்லாம் யாரான்னு கேட்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் யோவான், ஆண்டவரே இதெல்லாம் யாருப்பா? இவங்கெல்லாம் உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல இவரெல்லாம் யாரு? உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க. சொல்லிட்டு அப்படியே விடல, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சொல்லுங்க தன் வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்தவர்கள். கையை தட்டி. அதனாலதான் அப்பா சொல்றாரு, அவர் வந்து நல்ல சவுக்காரம் போட்டு நம்ம வஸ்திரத்தை துவைப்பாராம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் வஸ்திரத்தை துவைச்சிரு. புரியுதா? ஐயா, பரிசுத்தத்தினுடைய பேஸ்மெண்டே உன் வஸ்திரம் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, வெள்ளை சட்டை போட ஆரம்பிச்சுட்டா என் மனைவி என் கிட்ட வரைக்கும் பயப்படுவா. சீரியஸா சொல்றேன் தம்பி, அப்பா உங்க அப்பா வெள்ளை சட்டை போட்டார் என் கிட்ட போவாங்கிறாம்பா. ஏன்னா எனக்கு யாரையும் கிட்டக்கே விட மாட்டேன். இந்த உபவாச நேரங்களில் வெள்ளை சட்டை போடுவது பழக்கம் எனக்கு. அந்த வெள்ளை சட்டை சின்னதா பழுத்தா கூட தூக்கி போட்டுருவேன். அப்ப நிறைய காசு இருக்கா ஐயா உங்கள்கிட்ட? இல்ல இல்ல, காசு இல்ல, நான் அப்படிதான் வாழ்வேன். ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா சொல்லுங்க. காசுலாம் நிறைய இல்லை, அப்படிதான் ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. வெள்ளை சட்டைனா வெள்ளையா இருக்கணும், அது மஞ்சளா இருந்தாலும் மஞ்சள் சட்டை. இது வெள்ளையாதாங்க எடுத்த ராமராஜில யாரும் நம்ப மாட்டான். நல்லா கவனிங்க, உன்னை கடைக்காரன் ஏமாத்திட்டான்பா. பைபிள் சொல்லுது, உன் வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்துரு. நீ போட்டிருக்கிற வஸ்திரம் தகுதியான வஸ்திரமானு பாரு. ஏன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட புள்ள. ஒன்ன ஒருத்தர் தெரிஞ்சு வச்சு இது என் புள்ளடானா அங்க ஒருத்தர் மார்த்தடிக்கிட்டு இருக்காரு. நீ என்னன்னா பின்னாடி ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடுற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேணாயா? எசபேலுடைய ஆடை அது, அநேகரை வீழ்த்துகிற ஆடை. எல்லாம் கவனிக்கணும். உன் வஸ்திரம் சுத்தமா இருந்தா உன் வாழ்க்கை சுத்தமா இருக்கும். எங்க அப்பா போலீஸ்கார், எங்க அப்பா சொல்லுவாரு, நீ போடுற செருப்பையும் நீ வெட்டின தலைமுடியும் வச்சு சொல்ல முடியும்டா நீ யாருடான்னு. எங்க அப்பா சொல்லுவாரு, நீ போடுற செப்பலும் நீ வெட்டி இருக்கிற ஹேர் ஸ்டைல வச்சு நீ யாருன்னு உலகம் சொல்லுவான். ஆமென் சொல்லுங்களேன். முடிய வளர்க்காதங்குது, முடிய வளர்க்காத. நீங்க இப்ப நம்ம இப்ப பரிசுத்தவான்கள் பாடி வொர்ஷிப் பண்ணி வெளியிடுற எல்லா வீடியோலையும் பாரு அப்படிங்கிறான். நம்மால அதை என்ன செய்த சபையில என்கரேஜ் பண்ணுது. என் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்களே முடிய வளர்க்காத, பொம்பளை ஆளுகளே முடிய வெட்டாத, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்யற. உன் வஸ்திரம் சுத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உன் வஸ்திரம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். புரியும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இப்ப ரொம்ப லோவா போகுது வார்த்தை. ஒரு உலக வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. நாம போடுற இந்த ஆடை அநேகரை பரிசுத்தத்துக்கு நேராய் கொண்டு வரணுங்கிறதான் பைபிள் சொல்லுது. புரிஞ்சவங்க மட்டும் தம்பி, புரிஞ்சவங்க மட்டும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்க. ஆண்கள் போடுற ஆடைய பெண்கள் போடுற, ஆண்கள் போடுற ஆடைய பெண்கள் போடுற. நல்லா கவனி. தேவனுக்கு பிரியமில்லை. இங்க சொன்னாரு, உன் வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்து வை. நான் சந்திக்க போறேன் உன்னை. எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்? ஆமென். எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்? எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்? ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பா இல்லாத ஒரு பிள்ளையை பைபிள் சொல்லுது, அது வேசியின் பிள்ளை என்று. வாட சுத்தமா இருக்கணும். சின்ன வயசுல இருந்து பொம்பளை பிள்ளைய வளர்க்குற நீங்க அதுக்கு கேக்குதுன்னு வாங்கி கொடுக்காதீங்க. அது நயன்தாரா ட்ரெஸ்ன்னு கேட்கும், அது குசுப்பு ட்ரெஸ்ன்னு கேட்கும். வாங்காத. எஸ்தர் பைபிள்ல ஒரு வஸ்திரம் போட்டிருந்தது, அது மாதிரி வாங்கி போட்டுக்க. ஆமீன் சொல்லுங்களேன். தகுதியான வஸ்திரம். நீ நினைக்கிற மாதிரி காஸ்ட்லி ட்ரெஸ் இல்ல, தகுதி. பரலோகாத பாக்குது. ஒரு அசிங்கமான, ஒரு கேவலமான, ஒரு அருவருப்பான, உலகம் ரிஜெக்ட் பண்ண ஆடைய தூக்கி நீ போட்டுக்கிட்டு வந்து இன்னைக்கு முன்னாடி நின்று வர்ஷிப் பண்ணுது சில டிக்கெட். இயேசுவின் நாமத்தினால வார்த்தையில வளர்க்கப்படுகிற சபைகள் அதை கண்டிக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுது, அதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சா. ஏன் பக்கத்துல கைப்பிடிங்களா? அபிஷேகம் பெற்றவனுக்கு தான் ஆஃபர் அதிகம். பக்கத்துல கைப்பிடி. நீ அபிஷேகம் பெற்றினா உனக்கு முன்னாடி தான் நிறைய மை போடும். மோலே ஒட்டுறாத. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நிறைய பேர் இந்த ஆடையில பரிசுத்தத்தை வெளிப்படுத்துறது இல்லை இன்னைக்கு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, ஒரு அசிங்கமான ஆடையை நீ சபைக்குள்ள போடாதம்மா. ஏன் நம்மளால அந்த மகிமையை பார்க்க முடியல? ஏன் ஒரு உயிர்த்தெழுதலை பார்க்க முடியல? ஏன் ஒரு மேன்மையை பார்க்க முடியல? மகளே, மகனே, உன் ஆடை சரியில்லையா? உன் வஸ்திரம் சரியில்லையா? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இருந்த சந்தோஷம் தம்பி உனக்கு இன்னைக்கு இருக்காயா? யோசனை பண்ணி பாரு. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இருந்த அந்த பரிசுத்த சந்தோஷம் உனக்கு இன்னைக்கு இருக்குதாயா? எங்கேயோ அடமானம் வச்சுட்டு தானே. என்னையா எல்லாம் சோகமாயிட்டீங்க? உண்மைதானே நான் சொல்றது? எங்கேயோ அடமானம் வச்சுட்டீங்கல்ல? வச்சுட்டோமா இல்லையா? அன்னைக்கு இருந்த அந்த அபிஷேகம், அன்னைக்கு இருந்த அந்த துள்ளல்,
அன்னைக்கு இருந்த அந்த மகிமை இன்னைக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்களும் நானும் ரெஸ்டோர் ஆகணும். இன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு, இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எடுத்துக்கட்ட நான் நிற்கிறேங்கிறாரு. உன் வஸ்திரத்தை பார்த்துக்க. ஆமென் சொல்லுங்களேன். உன் வஸ்திரத்தை பார்த்துக்க. ஆமென். என் அன்பு தேவ ஜனமே, தயவுசெய்து நான் கண்டிச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. பரிசுத்தாவி என்ன பேச சொல்றாரு. உங்களுடைய வஸ்திரத்தை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உன் வஸ்திரம் வெந்து போகாம பார்த்துக்க. உன் வஸ்திரம் வெந்து போகுது. நிறைய இடத்துல வஸ்திரம் ஓட்ட ஓட்டையா இருக்குது. அது அசிங்கமா இருக்கு, அது அழுக்கா இருக்கு, அது நல்லா இல்லை. தேவன் பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மனம் திரும்பிடுவோம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு, இன்க்ளூடிங் மீ. எனக்கும் தான் இந்த வார்த்தை. ஹென்றி சாமுவேல், உன் வஸ்திரத்தை காத்துக்கோடா. ஆமென் சொல்லுங்களேன். உன் வஸ்திரத்தை காத்துக்கோ. நீதியின் வஸ்திரம், உண்மையின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம் இல்லையா, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லையா, துதியின் வஸ்திரம், மேன்மையின் வஸ்திரம், களிப்பின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், உன்னத வஸ்திரம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தொய்த்து வெளுக்கப்பட்ட வஸ்திரம். இந்த வஸ்திரம் கரைதிரை முதலானவைகள் இல்லாமல் கர்த்தருக்கு மகிமையா நிக்கட்டுமே. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கையை தட்டி வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வஸ்திரத்தை சுத்தப்படுத்துங்கப்பா. ஐயா, அன்பின் வார்த்தை திருச்சபை ஜனமே, பரலோகத்துக்கு போற ரெடியா இருக்கிற திருச்சபை ஜனமே, நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிக்காக என் தெய்வத்தை அடமான வச்சிராத. இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக என் தெய்வத்தினுடைய வைராக்கியத்தை அடமான வச்சிராத. இந்த உலகத்தினுடைய ஆசைக்காக இந்த உலகத்துல இயேசு அடமான வச்சிராத. கர்த்தருடைய வார்த்தை அடமான வச்சிராத. ஒப்புக்கூட, அப்படியே ஒப்புக்கூட, அப்படியே ஒப்புக்கூட. எல்லாரும் அப்படியே ஒப்புக்கூடுங்களேன். உள்ள உடல் எல்லாம் உமக்கு தந்தேனையா. சொல்லுங்க. ஓ, உமக்கு தந்தேனையா, கல்லங்கவடு இல்லாமல் காத்துக்கொள்ளும். சொல்லுங்களா, சொல்லுங்க ப்ளீஸ் தம்பி, சொல்லுங்கய்யா. கல்லங்கவடு இல்லாமல் காத்துக்கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே. ஆவியானவர் நீ பரிசுத்தமா வாழணும்னு விரும்புகிறார். அர்ப்பணித்தே ஆவியாத்மா சரீரம் அர்ப்பணித்தே. உள்ள உடல் எல்லாம் உமக்கு தந்தேன். எல்லாரும் எல்லாரும் சொல்லு சொல்லு சொல்லு. எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளக்கபடு இல்லாமல் காத்துக்கொள்ளும் ஐயா. கள்ளக்கபடு இல்லாமல் காத்துக்கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே. அப்பா வரப்போற உன்னை சந்திக்க ஆசைப்படுறாரு. வஸ்திரம் சுத்தமா இருக்கணும். இந்த உலக வஸ்திரம் இல்ல மகளே, ஆண்டவர் விரும்புற வஸ்திரம், ஆண்டவர் விரும்புற வஸ்திரம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க சொந்தமையா. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. நம்பி, உன் வஸ்திரம் கெட்டு போச்சுன்னா 4 பேர் சேர்ந்து பரியாசம் பண்ணுவான். பிசாசு பரியாசம் பண்ணும். உங்களுக்கு தெரியாது. பின்மாற்றம் என்பது ஒரே நாள்ல நடக்கிறது இல்லை தம்பி, அது ஒவ்வொரு நாளும் நடக்கும். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. 30 வருஷம் ஊழியம், எத்தனையோ மாவட்டங்கள் சுத்துறேன், எவ்வளோ மாநிலங்கள் சுத்துறேன், எவ்வளோ ஃபோன் கால் எனக்கு வருது. அதில் பாதி பேர் சொல்றது என்ன தெரியுமா?
என் பரிசுத்தத்தை இழந்துட்டேனே, என்னால் அது மீண்டும் அந்த இடத்துக்கு வர முடியலண்ணே. கஷ்டம்யா, கஷ்டம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் வஸ்திரம் சுத்தமாக இருக்க என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. வஸ்திரம் என்பது என்னுடைய வாழ்க்கை, வஸ்திரம் என்பது என்னுடைய அழைப்பு, வஸ்திரம் என்பது என்னுடைய வரங்கள், வஸ்திரம் என்பது நான் அணிந்திருக்கிற இந்த உலக பிரகாரமான ஆடை. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சாட்சியுள்ள ஒரு ஆடை, சாட்சியுள்ள ஒரு வஸ்திரம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? ரெண்டாவது சொன்னார் இந்த இடத்துல, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க தம்பி. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும், வாசிங்க 19:22. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி வர்ஷிப் பண்ற பிள்ளைங்க. உங்களுக்கு தான் ஐயா. கீபோர்டு வாசிக்கிற தம்பி அபி உனக்கு தான் ஐயா. பிரசங்கம் பண்ற ஹென்றி சாமுவேல் எனக்கு தான். கர்த்தர் என்ன சங்காரம் பண்ணிடக்கூடாது. அதனால ஊழியர்களாகிய நாங்க, ஆசாரியர்களாகிய நாங்க, இந்த ஊழியத்துல உடன் ஊழியர்களா இருக்கிற நீங்க, மூப்பரா இருக்கிற நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். லீடரா இருக்கிற நீங்க, இல்ல பிரேயர் செல் நடத்துறோம்ல, நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. என் அன்பு தேவ ஜனமே, நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் தம்பி, வர்ஷிப் பண்ற தம்பி, கீபோர்டு வாசிக்கிற தம்பி, உடன் ஊழியர்களுக்கு சொல்ற அட்வைஸ், நாளைய தினத்துல நீங்க பலிபடத்துல நிக்கணும்னா இன்னைக்கு முழங்கால் முந்தின நாளே போடுங்க ஆண்டவர்கிட்ட. என்னோட பேசுங்க ஆண்டவரை, என்னோட பேசுங்க ஆண்டவரை. நீங்க இல்லாம என்னை வெறுமையாக அனுப்பிடாதீங்க ஆண்டவரை. என் மனைவிட்ட கேளுங்க, நான் ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்னாடி 3 நாள் உபவாசத்தில் கிடக்கிறேன். எவ்வளோ நான் பலவீனம் அடைகிறேன் எனக்கு தான் தெரியும். எவ்வளோ நேரம் முழங்கால் வலி வரும், நின்று பேசிட்டு உட்காந்து எந்திரிச்சா முழங்கால் அவ்வளோ பெயின் இருக்கும். நான் நினச்சா நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், நல்லா இருக்கலாம். ஆனால் பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அத்தனை வழிகளையும் கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் நின்று பிரசங்கம் பண்ணிடலாம். தங்கோதரையா ஏற்படுத்தின இந்த இடத்துல, இந்த ஸ்தலத்தில் நாங்கள் எளிதாக நின்று பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனால் என் அன்பு தேவ ஜனமே, பரலோகத்துக்கு நாங்கள் போகணும்ல, பரலோகத்துக்கு போகணும்ல. அதனால தான் முதல்ல இந்த வசனத்தை நாங்கள் வாசிட்டேன். முந்தினோர் பிந்தினோராக இருப்பாங்க, பிந்தினோர் முந்தினோராக இருப்பாங்க. அப்படியே ஊழியர்கள் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். உடன் ஊழியர்கள், அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாதுப்பா. தெபோராள்கள் அப்படியே கையை உயர்த்துங்க. அப்படியே ஊழியர் செய்யறவங்க கையை உயர்த்துங்க. அப்படியே தனியால் ஊழியம் செஞ்சாலும் பரவாயில்ல, அப்படியே கையை உயர்த்து. நான் யூத் பிரேயர் நடத்துறேன், கையை உயர்த்து. சொல்லு வாயை திறந்தேன், அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க 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 இன்னைக்கு சொல்ற இந்த வார்த்தை பரலோகம் அங்கீகரிக்குதான். ஆமென் சொல்லுங்க. நீங்க இனிமே கை நீட்டி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும் தம்பி. இனிமே நீங்க கை நீட்டி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும் தம்பி. பேய் அலறும், பேய் அலறும், மாந்திர கட்டு உடையும். நீ இந்த ஜெபத்தை செஞ்சுட்டு போ. சொல்லுங்க வாயை திறந்து, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்க ஊழியக்காரி தான், நாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க இல்ல, ஏதோ கிருபையில முன்னாடி நிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்தம் இல்லாம எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. சொல்லுங்க ஊழியக்காரர்கள், சொல்லுங்க ஊழியக்காரர்கள், சொல்லுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பைபிள் சொல்லுது புருஷர்கள் பரிசுத்தமான கையை உயர்த்தி ஜெபிக்கணுமா. எத்தனை பேர் புருஷர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு, பரிசுத்தமான கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியர்களே பரிசுத்தமாயிரு, பரிசுத்தமாயிரு. வரப்போறாரு அவரு, வரப்போறாரு அவரு, வரப்போறாரு, வரப்போறாரு, வரப்போறாரு. அவருடைய வருகையில, அவருடைய வருகையில பங்கெடுக்கணுமே, சபைகள் காணப்படணுமே. ஒப்புக்கூட ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த முடியாது. ஹalleluya. புரியுதா நான் சொல்றது அண்ணா? புரியுதா சொல்லு பாப்பா குட்டி சொல்றது நான் புரியுதாடா தங்க உனக்கு? புரியுதா? ஊழியர் செய்யற நாம ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிள் சொல்லுது, அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகன் போதகன் ஆகாதன்றாரு. ஊழியர் செய்யற எங்களுக்கு பாதிப்பு அதிகம். பைபிள் சொல்லுது, நியாய தீர்ப்பு உலகத்தில் இருந்தல்ல, தேவனுடைய வீட்டில் இருந்து புறப்படும். என் அன்பு தேவ ஜனமே, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமளும், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமளும் நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய ஏக்கங்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய டிராவல்ல, நம்முடைய எல்லா இடங்களையும் ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க.
மூணாவது சொன்னாரு மலைகளை சுற்றி பரிசுத்தப்படுத்த. என்ன சொன்னாரு? மலைகளை சுற்றி. நீங்க இருக்கிற இடம், நீங்க இருக்கிற இடம், இந்த இடம் எந்த இடம்? எந்த இடம்? எந்த இடங்க? தேவாலயம். இந்த ஆலயத்தை சுத்தமா வச்சுக்கிறது யாருடைய வேலை? அபி வந்து பாய் போடுவான், பாப்பா பாய் போடும், நாங்க வந்து உட்காருவோமா? இல்ல, இந்த இடம் யாருடைய இடம்? தேவனுடைய இடம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்தை வசனத்தை படிங்க தம்பி, அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க தம்பி. மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதேசமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றி 19:23 படிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள். நான் இன்னைக்கு சொல்றேன் அண்ணன், உங்களுக்கு சொல்றேன். வாரம் ஒரு நாள் இந்த திருச்சபைக்கு எல்லாரும் கேட்டுக்கோங்க. வாரம் ஒரு நாள் உபவாசம் இருந்து இந்த எல்லையில தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். செஞ்சு பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ரோட்ல போற பிசாசு பிடிச்சவங்க ஆடுவான். நீங்க நம்புனீங்கன்னா இப்படி உட்கார்ந்திருக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளை குறிங்க. புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எது உங்களுக்கு வாட்டமா இருக்கோ அந்த ஒரு நாள், அந்த நாள் முழுவதும் உபவாசம் இருங்க. உங்க எல்லைகளை தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லையை முதல்ல குறிங்க. இது ஏன் எல்லை? ஆமென் சொல்லுங்களேன். என் வீடு, உன் வீடு, உன் வீட்டை சுத்தி தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்ணு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் செய்ய போறீங்க? இனிமே ஐயா தேவன் வரப்போறாரியா, தேவன் வரப்போறாரியா. உன் எல்லை சுத்தமா இருக்கணும், உன் வீடு சுத்தமா இருக்கணும், உன் திருச்சபை சுத்தமா இருக்கணும். நிறைய பேரு வேற மாதிரி மாத்திட்டான் சபைய. ஏன் சபை அப்படி இருக்க கூடாது? கர்த்தருடைய ஜனம் இருக்கிற சபை அப்படி இருக்க கூடாது. அன்பின் வார்த்தை திருச்சபை இருக்கிற சபை அப்படி இருக்க கூடாது. இந்த வீடு தேவனுடைய வீடு. இங்க வருகிற கூனிகள் நிமிரணும். இங்க வருகிற பொல்லாத மாந்திர கட்டுல வர ஜனங்கள் விடுதலை அடையணும். இந்த இடம் பரிசுத்தமா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல என் வஸ்திரம், என் வாழ்க்கை இல்ல, எல்லாம் கவனிக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னாரு? ஊழியர் செய்யற நாங்க. யாருங்க? நாங்க. இந்த பலிபீடத்தில் ஏறி வருகிற நாங்க ஊழியர் செய்யணும்னு இன்னைக்கு முன்குறிக்கப்பட்ட நாங்க எங்களை பரிசுத்தப்படுத்தணும். மூணாவது, நீங்க உங்களை, உங்க வீட்டை பரிசுத்தப்படுத்தணும். ஏன் தெரியுமா? இந்த கண்டிஷன் எதுக்கு தெரியுமா? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். கையை தட்டி உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. சொல்லுங்க. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? மகளே மகனே, கசப்பு வெறுப்பு காயம் ஒன்னு விட்டு போயிடுச்சா? ஒன்னு விட்டு கொழுந்தியா, நாத்தனாரு, மாமியாரு, மர்மவ உனக்கு செஞ்சதை இன்னும் மைண்ட்ல நிறுத்தி தானே ஆராதனை பண்ற? என்ன ஆராதனை பண்ற? ஏசு போதுமே, ஏ போதுமே. என்ன சொல்லி? ஏசு போதுமே, போதுமே. யார மன்னிக்காம, யார மன்னிக்காம? மாமியார, மருமகளை. இங்கே இருக்கு லிஸ்ட் உட்கார்ந்துருக்கு உள்ள. மாமியார மன்னிக்கல, மருமகளை மன்னிக்கல, பிள்ளைகளை மன்னிக்கல, பேரனை மன்னிக்கல, பேத்திய மன்னிக்கல, நாத்தனார மன்னிக்கல, மச்சான மன்னிக்கல. பரிசுத்தப்படுத்து. அப்பா சொல்றாரு, இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம். இது தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்துல தேவன் வாசமாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அப்பா சொல்றது புரியுதுங்க? பரிசுத்தம் வேணுங்க நமக்கு. இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, முதலாவது உன் வஸ்திரம். இனிமே நான் சொல்றேன் அன்பின் வார்த்தையில, இங்க இருக்கிற பிள்ளைகளாம் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் சொல்றேன், இங்க நல்லா வருவீங்க. கல்யாணத்துக்கு போகும்போது தான் யாருன்னு தெரியும் இல்லப்பா. காதுகுத்துக்கு போகும்போது தான் யாருன்னு தெரியும். அங்க எனக்கே பயமா இருக்கும், எப்போ என்னடா அதுன்னு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது ஒரு வாழ்க்கை, வீட்டுக்கு போகும்போது ஒரு வாழ்க்கை இல்ல மகளே. ஆட கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும். சொல்லுங்க பக்கத்துல, ஐயா உனக்கு தான் அழுத்தி எழுதி சொல்றாரு. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, உனக்கு தான் அழுத்தி எழுதி சொல்றாரு ஐயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. ரெண்டாவது, நாங்க எங்க மனைவி பிள்ளைகள், என் மனைவி பிள்ளைகள். ஆமா ஆமா, என் அன்பு தேவ ஜனமே பரிசுத்தமா இருக்கணும். மூணாவது, நம்ம இருக்கிற இடம், நம்ம இருக்கிற
ஆமா, எத்தனை பேர் வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம்? கை வெட்டி காட்டுங்க. போய் சொல்லக்கூடாது, வந்தாதான் தெரியுங்கிறீங்களா? உள்ள குழம்பு சட்டி நாடுறது, சோத்து பண்ண நாடுறது. சில வீட்டுக்குள்ள போனா ஏன்டா இந்த வீட்டுக்குள்ள போறன்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அது ஒரு விதமான வாசனையா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளாலே இருக்க முடியல, ஆவியானவர் எப்படி இருப்பார்? யோசனை பண்ணி பார்க்கணும். என் அன்பு தேவ ஜனமே, பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்துவோம், பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்துவோம். பல பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அப்படிலாம் பரிசுத்தமா இருந்திருக்கிறாங்க தானே? இல்ல, அப்படிலாம் பரிசுத்தமா இருந்திருக்காங்க தானே? இன்னைக்கு இந்த பைபிள் மாறிடுச்சா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வேற மாதிரி இல்ல இருக்கு. எல்லாம் ஒப்பு கொடுங்க, நான் பரிசுத்தமா வாழணும். சரிங்க, எதனால பரிசுத்தம்? பைபிள் சொல்லுது, யோவான் 17:17. கொஞ்சம் குயிக்கா படிங்க பார்க்கலாம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். எதால பரிசுத்தம்? சத்தியத்தினால். வேதத்தை கேளாதபடி தன் செவியை திருப்புகிறவனுடைய ஜெபம். முடிங்க வசனத்தை. அருவருப்பு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் காலைல பைபிள் படிச்சீங்க? போய் சொன்னீங்கன்னா சோறு கிடைக்காது ராத்திரி. எதுக்கு சோறு கிடைக்காது இருக்கா? சோத்திரம். எத்தனை பேர் காலைல பைபிள் படிச்சீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. நான் சொல்லிட்டேன், இந்த 3 நாள்ல நீங்க வேற மாதிரி மாறணும். ஆமீன் சொல்லுங்களேன். இப்ப நிறைய பேர் கை தூக்க மாட்டீங்க. உண்மையா போய் தெரியல, எத்தனை பேருக்கு காலைல பைபிள் படிச்சீங்கன்னு கேட்கிறேன். ஏசப்பா அந்த கையை உயர்த்திருக்க பிள்ளைகள் எல்லாம் ரெட்டிப்பா 4 மடங்கு 16 மடங்கு 36 மடங்கு கோடி கோடி ஆசீர்வச்சிருங்கப்பா. இப்ப கை தூக்குங்க. எத்தனை பேர் காலையில பைபிள் படிச்ச? கை கீழே போட்டுங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லை பிரதர், நான் காலைல பைபிள் படிக்கல பிரதர். கை வைத்து காட்டுங்க பாப்பா. உங்க முகத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒப்பு கொடுத்துருங்க. கையை வைத்து ஒப்பு கொடுத்து, இனிமே நான் பைபிள் படிப்பேன். கையை வைத்துங்க. கையை எதுக்குமே உயர்த்தாம சில டிக்கெட் உட்காந்துருக்கேன். இது என்ன கேரக்டர் தெரியலையே. ஐயா என்ன கண்டா பிடிக்க நிறைய பேர் உட்காந்துருக்கு. பைபிள் நான் இன்னைக்கு படிக்கல. கையை வைத்து காட்டுங்க ப்ளீஸ். ஒப்பு கொடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து கையை உயர்த்து. என் டிரைவர் தம்பி இன்னைக்கு வந்தானே, இவ்வளவு பெரிய பைபிள் கேட்கறான். இல்ல வீட்டுல நிறைய இருக்கடா, தரண்டா படுறா. ஆனா பைபிள் பெருசா வச்சு படிக்கணுமா? எப்படிங்க? அந்த ஆசைக்கா கத்திருக்கு சோத்திரம். ஆமீன் சொல்லுங்களேன். பைபிள் படிக்கணும். பைபிள் சொல்லுது, அந்த சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்குமா. யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் இல்லாம கத்திட்ட வந்து நம்ம ஒரு காரியத்தை வாங்க முடியாது. பைபிள் சொல்லுது, சத்தியவான் எவனும் சத்தம் கேட்பான். சத்தியவான் எவனும். என்னது? ஒரு 6 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு 7 வருஷம் இருக்கும். சங்கோதரி ஐயா எங்க வீட்டுக்கு வந்து என் பிறந்த நாளுக்கு வந்தாரு. எங்க வீட்டுக்கு வந்து ஒரு பிறந்த நாளுக்கு வந்தாரு. ஐயா ஒரு சத்தியம் சொன்னார். யோசேப்பை குறித்து ஒன்று பேசினாரு. இன்னைக்கும் பசுமரத்தாணியை போல என் மனசுல இருக்கு. நல்லா கவனிங்க. வசனம் இல்லாம நம்ம பரிசுத்தமா வாழவே முடியாது. அம்புலி மாமா கதெல்லாம் நம்மளை பரிசுத்தமாக்காது. குமுதம், ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன் பரிசுத்தமாக்காது. புதிய தலைமுறை, புதிய யுவம், அந்த டிவி இந்த டிவி பரிசுத்தமாக்காது. சத்தியம்தான் உன்னை பரிசுத்தமாக்கும். பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, இனிமேலாவது ஒழுங்கா பைபிள் படிங்க. பழைய பாவ ஆசை வருதோ, பிசாசின் மீது பட்சம் உனக்கு திரும்ப வருதோ, அழியோ நிமிஷ ஆசை காட்டி அக்கினி கடை தள்ளுவானே, நீயுனக்கு சொந்தமல்ல, பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீவல கிறிஸ்து நாரக்கு சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்மையை மறந்து போனாயோ, சுவை வீட்டு எங்கேயாகிலும்
ஆண்டவர் செய்த நன்றியை மறந்துட்டோம். பைபிள் படிக்கிறது கிடையாது. எத்தனை பேரு அருமையான அன்பு போதகர் அண்ணன் அவர்கள் சொல்லுகிற வேத வசனத்தை, பிரசங்கத்தை ஒவ்வொரு வாரமும் எழுதி வைக்கிறீங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் எழுதி வைக்கிற? யோசனை பண்ணி பாரு. என் தம்பி ஒருத்தங்க என்னோட உடன் இருக்கான் பாருங்க, அவன் கேட்கறான், நேற்று பழைய டைரிலாம் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். ஏன் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறீங்கன்றான். அடப்பாவே, எழுத்து தாண்டா முக்கியம், எழுத்து தாண்டா முக்கியம். அவ்வளோ இருக்கு பாரு நோட்டு, இதெல்லாம் அண்ணன் எழுதின மெசேஜஸ்ரா. இவ்வளோ வச்சிருப்பேன் டைரி, அவ்வளோ டைரி எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா படிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில அர்த்தத்தை உண்டு பண்ணுகிறது கர்த்தருடைய வேதம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் அதை படிக்கிறது கிடையாது. வேதம் சொல்லுது சத்தியம்தான் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. இதுல ஒரு அன்னைக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. ஒரு பையன் ஃபோன் பண்ணான், அண்ணே எனக்கா ஜெபம் பண்ணுங்கண்ணா. என்னடா அண்ணன், 4.5 லட்ச ரூபா கடன் இருக்குண்ணே, வட்டிக்கு வாங்கி விட்டானே, ஜெபம் பண்ணுங்கண்ணே, ரொம்ப கஷ்டப்படுறேண்ணே. சென்னையில் திருவள்ளூர்லேருந்து ஒரு பையன், அபிஷேக்னு பேர். நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணுறது இருக்குண்டா, உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்க. தினம் வர நீ அங்கே தானே இந்த சர்ச்சுக்கு தானே போகிறேன், பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவன் அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னான், வட்டிக்கு கொடுத்தது எங்கள் பாஸ்டர் தானேன்றான். என்னடா சொல்கிறேண்ணே? அண்ணே அதுக்கு ஒரு சத்தியம் வச்சிருக்காருண்ணே, சகோதரனுக்கு தான் வட்டி கொடுக்க கூடாதான், சர்ச்சுக்கு வரவனுக்கு வட்டி கொடுக்கலாமா. அட படுபாவியலா, நம்மாலும் இந்த சத்தியத்தில் ஒரு ஓட்ட போட பார்க்குது. இந்த சத்தியம் கர்த்தருடைய கிருபையினால நமக்கு ஒரு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சத்தியத்திற்கு நீ அர்ப்பணிக்க பழகு இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். சத்தியம் இல்லாட்டினா பேய் நடுங்காது, சத்தியம் இல்லாட்டினா அற்புதம் நடக்காது, சத்தியம் இல்லாட்டினா அனாயிண்டிங் ஒர்க் பண்ணாது, சத்தியம் இல்லாட்டினா நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வராது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சத்தியத்தினாலே பரிசுத்தம். இரண்டாவது சிலனுக்கு 2:13 கொஞ்சம் வாசிங்களா, யாராவது வாசிங்க சீக்கிரம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும். எப்படியா? ஆவியினாலே, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி நம்மை சுத்தப்படுத்துது, நம்மளை பரிசுத்தப்படுத்துது. எத்தனை பேருக்கு இந்த ஆவியானவர் வேணும்? கையை வைத்து காட்டுங்க. ஒரு புதிய அனாயிண்டிங் என்னை நிரப்பணும், என்னை தேவன் தட்டி தூக்கணும். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே. கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் கர்த்தருடையவன் அல்ல. வசனம் தானே சொல்லுது, வசனம் தானே சொல்லுது. ஆரம்பத்தில் த்ரோட்டு பிடிச்சிச்சு, இப்போ போகுது பார்த்தீங்களா இல்லையா? அவர் வந்துட்டாப்ல, வேற ஒன்றும் இல்லை, அவர் இறங்கிட்டாப்ல. ஆமென் சொல்லுங்களேன். என்னதான் இது, இப்போ வில்சன் தொண்டையில் கொண்டு போய் இந்த கேமரா விட்டோன்னு வச்சுங்க, டாக்டர் மயக்க போட்டு வந்துடுவான். எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேமரா விட்டான், பார்த்தாண்டே என்னையா இப்படி பேசியிருக்க, 80 வயசு தாத்தாக்கு தொண்டை மாதிரி இருக்குன்ட்டான் டாக்டர். இனிமே நீ பேசவே கூடாதுன்னா. அவன் என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கு தான் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஆமீன் சொல்லுங்களேன். 30 வருஷமா பேசுறோம். உங்களுக்கு என்னென்ன வயசு? 48. எத்தனை வருஷத்துல இந்த இடத்துல நின்னீங்க? 20 வருஷமா நிக்கிறீங்க. 20 வருஷமா பேசுறோம். நீ வந்து பேசு, நீ வந்து பேச. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியினாலே பரிசுத்தம், சத்தியத்தினாலே பரிசுத்தம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆவியில நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளா வாங்க. ஆவியில நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளா வாங்க. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளும் ஆவினா வேற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். நான் சொல்லவா, ஆவி பெற்ற ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்துக்குள்ள டிராவல் பண்ணானா, ஆவி பெற்ற மனுஷன் உங்களை சந்திச்சானா, அன்னையோட உங்க வாழ்க்கை மாறிவிடும். ஆமென். ஆமென். நீங்க சொல்றத பார்த்தா ஒண்ணு நடக்காத போல தெரியுதா? அல்லேலூயா. ஆவி பெற்ற மனிதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே ஆவி பெற்ற மனிதனை சந்திக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்வு அர்த்தம் உள்ளதாய் மாறும். ஆவினா நீங்க எல்லாம் கீழே விழுறது மட்டும் ஆவின்னு நினைச்சுக்கிறான். அது மட்டும் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் எந்த மனுஷனை கீழே தள்ளி விட்டாரு? எங்க கூட்டத்திலையும் விழுவுறாங்க, உங்க கூட்டத்திலையும் விழுவுறாங்க, அண்ணன் பிரேயர் வொர்ஷிப் பண்ணும்போது விழுவுறாங்க. அது வேற கதை, பர்பஸா இல்ல. அது மட்டுமல்ல, அதுவும் தான்,
அது மட்டுமல்ல. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சிந்தை மாறும், செயல் மாறும், அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறும், அவனுடைய நடத்தை மாறும், அவனுடைய நடைமுறைகள் மாறும், அவனுடைய குடும்பத்தில் செழிப்பு உண்டாகும், பிரிந்திருக்கிற பிரிவினைகள் விலகும், சாபங்கள் விலகும், ரோகங்கள் விலகும், வியாதிகள் சுகமாக்கப்படும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். புரியுதா நான் சொல்றது? புரியுதா நான் சொல்றது? இங்க நேற்று ஒருத்தவங்க வந்தாங்க, எப்சி டீச்சர் வந்தாங்க, சாமுவேல் செல்லவர் வந்தாங்க. வந்திருக்காங்களா? இன்னைக்கு வந்திருக்காங்களா? அவங்களுடைய பிள்ளை, பெரிய பிள்ளை என் கூட்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறான். அவன் நேற்று இங்கே போய் ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கா. அவளுக்கு பிரசங்கம் பண்றதெல்லாம் தெரியாது. அவள் சொல்லியிருக்கா, இன்னைக்கு நான் கடவுளோட இருக்கிறேன், கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறேன், கடவுள் என்னோட டிராவல் பண்றாரு, நான் கடவுளோட டிராவல் பண்றேங்கிறா. ஆமீன் சொல்லுங்களேன். இதை என்னை நடத்தினது எங்களுடைய சித்தப்பாங்கிறாளாம். எனக்கே தெரியாது. அப்படி ஒரு அனுபவத்தை அவளுக்குள்ள நான் கொண்டு வந்தேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் வெளியிலே பேசுகிறார்கள். ஒரு ஆவி பெற்ற மனுஷன், பரிசுத்த ஆவி பெற்ற மனுஷன். நான் உங்களுக்கு அடையாளம் காட்டவா? யோசேப்பு எந்த சர்ச்சில் நின்று பிரசங்கம் பண்ணாப்ல? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. அவனுக்குள்ளேயும் ஆவி இருந்துச்சுல்ல. தானியேல் எந்த பிரசங்க பீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணார் ஐயா? இல்லை, நீங்க சொல்லுங்க தயவுசெய்து. நீங்க அவரும் போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல எங்கேயாவது நின்று பிரசங்கம் பண்ணாரா? இல்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இல்ல. எல்லாம் கவனிக்கணும். அவங்களுக்குள்ள இருந்தது ஆவியானவர் தான். அவங்களுக்குள்ளே சிங்கத்தின் வாயை கட்ட முடியும் அபிஷேகம், நெருப்பு அவிக்க முடியும் அபிஷேகம் இல்ல. ஆமா, எவன் உனக்கு விரோதமாய் குற்றச்சாட்டு வைத்தானோ அவனுக்கு முன்னாடி சும்மா ராஜ கம்பீரத்தோட நடக்க வைக்கவும் அபிஷேகத்தால முடியும். கையை தட்டுங்களேன். நம்ம அபிஷேகங்கிறது என்ன நினைச்சுக்கிறோம்? வேற மாதிரி இன்னைக்கு மாறிட்டு இல்லைங்க. நீ ஜெபிக்க 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 உன் கிராமமே அனல் பத்தும். அதுதான் அபிஷேகம். இந்த ஆவியினால தான் நீ பரிசுத்தமாக்கப்பட முடியும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி குளிக்க சொல்லுங்க. ஐயா உனக்கு தான் சொல்றாரு. மூணாவது நான் சொல்லி முடிக்க போறேன். அவருடைய ரத்தத்தினால பரிசுத்தம். சொல்லுங்க வாயை திறந்து. அவருடைய ரத்தத்தினால பரிசுத்தம். இன்னைக்கு அந்த ரத்தம் இங்க சிந்தப்பட போகுது. ஆமென் சொல்லுங்களேன். எதற்கு உன்னை தெரிந்து கொண்டார்? பரிசுத்தமாய் வாழ தெரிந்து கொண்டார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது, முடியவே முடியாது. நான் திரும்ப சொல்றேன். நீங்க கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்தா பிசாசு பிடிச்சவன உங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவன் கீழே விழுந்துருவான். அங்கே என்ன இப்படி முறைக்கிறீங்க? வேணா சேலஞ்சு, என் வீட்டுக்கு கொண்டு வாங்க, என் வீட்டுக்கு கொண்டு வாங்க. என் வீட்டு அந்த செவரை தொட்டுட்டானா என்ன ஊழியத்தை விட்டுறான். நீங்க கொண்டு வாங்க. முடியாது. எத்தனையோ பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்க காம்பவுண்ட் வால தொட்டு கீழே விழுந்திருக்கு. வேதம் சொல்லுது, உன் மதில்கள் எல்லாம் என் பார்வைக்கு முன்னே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதுதான் பரிசுத்தம். நீ வாழ்கிற இடம் ஸ்மித் வெக்கில்ஸ்வர்த், போகிற இடத்துல அக்கினி பத்தினுச்சு இல்லையா? ரெயின் கார்டு போங்க, போகிற இடத்துல அக்கினி பத்தினுச்சு. எப்படிப்பட்ட அக்கினி இறங்குச்சு? தேவனுடைய பரிசுத்தம் அவர்களோட இருந்தது. தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் விரும்புகிற பரிசுத்தம். என் கூட்டத்தில் மயில் வாகனன் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக மந்திரங்கள் வைக்க முடியாது, தந்திரங்கள் பண்ண முடியாதுன்னா. இன்னைக்கு அவன் பேரு ஞானசானம் எடுத்து பர்ணபா மாத்தி வச்சிருக்கோம். எனக்கு செய்வன வச்ச வேண்டாம். அவன் எனக்கு போதும், எனக்கு வைக்கலாமா? வச்சு விட்டான். உண்மையான சொல்றேன், எனக்கு வச்சுட்டான். இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் ஜான் பாண்டியனுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வந்தான். நீங்க வேணா அவன்கிட்ட போய் கேட்டுங்க. எல்லாம் கவனிக்கணும். எனக்கு வச்சுட்டான். 100 பேயை ஏவிட்டான் கோயம்புத்தூர்ல இருந்து. எனக்கு இந்த 100 பேய் போய் சொன்னிச்சான், இல்லை எங்கடா என்ன அனுப்புன, சிலுவையில் தூங்கின சாமி அவன் பக்கத்தில் நிக்கிறாரான்னுச்சான். உண்மையா சொல்றேங்க. அவன் இன்னும் பவரை ஏத்தி யாகம் வளர்த்து இன்னும் ஒரு 100 பேயை அனுப்பிட்டான். இந்த 200 எனக்கு இது தெரியாது. ஏதோ நான் பாட்டு நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் தாவீது மாதிரி. ஆமென் சொல்லுங்க. இந்த 200 போய் திரும்பி போய் சொன்னிச்சான், ரே நீ சும்மா இருக்க மாட்ட, உன்னை பிடிச்சி சாத்தனாதான் அடங்குவன்ட்டு அவனை பிடிச்சி சாத்தி அஞ்சிட்டு இவனை கொண்டு போய் கோயம்புத்தூர்ல இருக்கிற காருண்யாவில் 20 நாள் வச்சிருந்தாங்க. நான் போய் சொல்லலைங்க, பலிபீடத்துல நின்று பேசுறேன். நீங்க வேணா வாங்க, நான் ஃபோன் நம்பர் தரேன், நீங்க கேட்டுங்க. செய்வனை வைக்க, எடுக்க, வேலி தகராறை மாற்ற, அடுத்த முண்டாட்டியை பிரிக்க, சேர்க்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் அந்த பையன் கோயம்புத்தூர்ல உட்காந்துக்கிட்டு.
பாருங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிற மிகப்பெரிய சபை ஏஜி சபையில கொண்டு 20 நாள் வச்சிருந்தாங்க. அவனை சுத்தமாக்க முடியல. பேயே மனமிறங்கி, அவனுக்குள்ள இருந்த பேயே மனமிறங்கி சொன்னான், தரங்கம்பாடி கொண்டு போடாங்க, ஒரு தாடி வச்சவர் இருக்காரு, அவரு சொன்னா நான் போயிடுறேன்டானுச்சான். எங்க நான் சொல்லலைங்க, இது மந்திரவாதியோடைய விட்னஸ். அவனை கொண்டு வந்தாங்க. நான் ஒரு கையிலே கட்டிட்டு முண்டாமணியை போட்டு வீட்டு வாசலில் உட்காந்தேன். அப்போ அந்த வீடு கட்டிக்கிட்டு இருந்த நாள் அது. உட்காந்தேன், ரோட்லேயே மயக்கப்பட்டு கீழே வந்தான். அபிஷேகங்கிறது அதுதான். ஆமென். அதுதான் ஒரு பரிசுத்தங்கிறது. அதுதான். நீங்க நினைக்கிற மாதிரி ஆலயத்துக்கு வரும்போது குத்தடி சீலகா குனிஞ்சு குத்தடி ரெபேக்கா அங்க போய் மன்மத ராஜாங்க கூடாது. நிறைய பேர் குடும்பங்களை நடக்குது. இங்க வந்தா ஒரு ஆவி, அங்க வந்தா வேற ஆவி. ஏனா சத்தியத்தில் பரிசுத்தம், கர்த்தருடைய ஆவியினாலே பரிசுத்தம், கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தில் பரிசுத்தம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த தென்பாதியில் இருக்கிற அன்பின் வார்த்தை திருச்சபை பரிசுத்தம் அடைந்து, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து, இந்த சீர்காழியில அநேகருக்கு ஆசீர்வாதமா இந்த திருச்சபை மாறட்டும். ஆமென் சொல்லுங்களேன். 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும், விடுங்க, பார்த்துப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 1000 பேர் 1000 சொல்லட்டும். நீ கரெக்டா இருந்தா இதே அன்பின் வார்த்தையும் நம்மளும் சேர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரத்னமால்ல ஒரு மீட்டிங் நடத்தணும். அப்ப என் சின்ன மகனுக்கு 6 வயசு உட்காந்துருக்கான். இங்க அங்க பார்த்த இன்னும் இந்த வீடியோ ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். அவன் ஜோம் பண்ணி ஒரு தாயாருடைய கட்டி கரைஞ்சிச்சு. இன்னைக்கு நான் வீடியோ ரெக்கார்டு வச்சிருக்கேன். எப்படி முடியும் ஐயா? இந்த அபிஷேகம் என்பது, இந்த பரிசுத்தம் என்பது அப்படியே பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். நீ பரிசுத்தமா இருந்தா போதும், உங்க அப்பா ரட்சிக்கப்பட்டுருவாரு, உங்க அம்மா ரட்சிக்கப்பட்டுரும், உங்க அக்கா தங்கச்சி ரட்சிக்கப்பட்டுரும். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்து விரும்புகிற குடும்பமாய் ஒரு குடும்பம் மாற்றப்படும். கையை தட்டி ஆமென் சொல்லு. இதை விரும்பு, இதை விரும்பு, இதை விரும்பு. 1000 பேர் 1000 சொல்லட்டும். யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அவருக்காக ஒரு வாழ்வு. சொல்லுங்க வாயை திறந்து. அவருக்காக ஒரு வாழ்க்கை, அவருக்காக ஒரு வாழ்க்கை. சொல்ல மாட்டீங்க பாருங்க. அவருக்காக ஒரு வாழ்க்கை சொல்லுங்க. அவருக்காக ஒரு வாழ்க்கை. தேவன் என்னை தெரிந்து கொண்டது, நான் அவரை போல வாழ வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு என்னை தெரிந்து கொண்டார். ஏதோ உப்புக்கும் மிளகாய்க்கும் நான் இயேசுவை தேடி வரலங்க. இயேசுவினுடைய சிந்தையை சுமந்து இயேசுவை போல ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தெய்வம் உன்னோடு இருக்கிறார். ஒரு யோசேப்பை தூக்கி சிறையில போட்டான். யோசேப்பு அமைதியா இருந்தான். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. தெய்வம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவருடைய பரிசுத்தம் பேசினுச்சு, அவருடைய நீதி பேசினுச்சு, அவருடைய உண்மைத்தன்மை பேசினுச்சு, அவருடைய அர்ப்பணிப்பு பேசினுச்சு. அந்த அர்ப்பணிப்பு, அந்த உண்மைத்தன்மை, அந்த பரிசுத்தம், அந்த நீதி அவனை ராஜாவினுடைய சிங்காசனத்துக்கு நேராய் கொண்டு போனுச்சு. நான் சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன். அப்பா உன்னை தெரிந்து கொண்டது உண்மைதான். தெய்வம் உன்னை அழைச்சது உண்மைதான். தெய்வம் உன்னை வேறு பிரிச்சது உண்மைதான். நான் சொல்றேன், உனக்கான ஒரு உயர்வு காத்து கிடக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாப்பிள்ளை பெஞ்சலாம் சொல்லுங்க பார்க்கலாம். மாப்பிள்ளை பெஞ்சலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன் மாதிரிலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பரிசுத்தத்தோடு வாழ விரும்புறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஐயா, உன் நிழல் பட்டு சுகமானியா, உன் நிழல் பட்டு சுகமானியா, உன்னுடைய நிழல் பட்டு சுகமானோம், உன் மூச்சு காத்து பட்டு சுகமாகணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அத ஏதோ வந்தோம் போன இல்லங்க, இல்ல 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 இல்ல, அது இல்ல. என்னை கர்த்தர் பயன்படுத்தணும், என்னை கர்த்தர் பயன்படுத்தணும். மகனே மகளே, நான் சொல்லிட்டேன், ஆடையில பரிசுத்தம் வேணும். ஆசாரியர்களே, உங்கள் ஆராதனையில பரிசுத்தம் வேணும். நீங்கள் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் வேணும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போறாரு. சொல்லுங்க வாயை திறந்து. மகிமையான காரியங்களை செய்ய போறாரு. என் ஊழியத்துல நடந்த ஒரு சின்ன சாட்சி சொல்றாங்க. நீங்க மயிலாடுதுறை அட்மாஸ்ல பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்றதெல்லாம் பொய் கிடையாது. வித் வீடியோ ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணது பெரும்பாடு உள்ள ஸ்திரியை இயேசு சுகமாக்கினார். இந்த டாபிக் பேசிட்டு இருந்தேன். கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு அம்மா, ஒரு தாயார், நல்ல ஒரு காலேஜில் ஒர்க் பண்றவங்க, நல்ல படிச்ச பட்டதாரி. அவங்களுக்கு பெரும்பாடு வியாதி. முன்ன வர கூச்சப்பட்டு நிற்கிறாங்க.
பொண்ணு சொல்றா, அந்த அண்ணனுடைய வஸ்திரத்தை போய் தொடலாமா? ஆமென் சொல்லுங்க. அவர் போகும்போது வேகமா போய் தொட்டுடலாமா? ஆண்டவர் அற்புதம் செய்வார்ல. பொண்ணுடைய விசுவாசம். நல்லா கவனிங்க. பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகள்கிட்ட திரும்பின காலம் இது. அதனாலதான் சொல்றேன், வாலிப பிள்ளைகளை தட்டி தூக்குறீங்க, ஊழியத்துல மகிமையா நிக்கிறீங்க. இது அபிகிட்ட கூப்பிட்டு காதுல கடிச்சிட்டு போயிருக்கேன் சில விஷயங்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. முந்தினவர்கள் செய்யாத காரியத்தை பிந்தின சந்ததி, இந்த பிந்தின சந்ததி எழுப்பி செய்யணும். ஆமென் சொல்லுங்க. நான் வேகமா போய் கார்ல உட்கார்ந்துட்டேன். நான் பலிபீடத்துல இருந்து பேசுறேன், பொய் சொல்லல, பெருமையாய் நான் சொல்லல. கர்த்தர் அப்படி தயவு செய்து சொல்றேன், அப்படி நினைச்சாதீங்க. எனக்கு அந்த பெருமை கொஞ்சம் கூட இருக்காது. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இப்ப அந்த பொண்ணு சொன்னாலாம், அண்ணனை தொட்டா என்ன, அண்ணன் காரை தொட்டா என்ன சுகமாக முடியும்? என் காரை தொட்டு சுகமான உண்டுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கே தெரியாதுங்க. ஒரு ரேமா வாக்குத்தத்த ஆராதனையில நாங்களாம் ஆராதிச்சுட்டு இருக்கும் போது யாராவது சாட்சி சொல்றீங்களான்னு கேட்கும் போது தாய் மகளுமா வந்து சாட்சி சொன்னாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீ வித்தியாசப்படணும் தம்பி. உன் ஆராதனை வித்தியாசப்படட்டும், வித்தியாசப்படட்டும். உங்க ஊழிய வித்தியாசப்படட்டும். அண்ணே, உங்க ஊழிய வித்தியாசப்படட்டும். பரிசுத்தத்தோடு நின்று ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் விரும்புகிற ஒரே ஒரு தகுதி அது மட்டும்தான். உன் தங்கத்தை கேட்கல, உன் பவுனை கேட்கல, உன் ஜாதியை நான் கேட்கல, உன் மதமே நான் கேட்கல. ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம். கையை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார்? இங்க என் தம்பி எபி உட்கார்ந்து இருக்காரு. அவருடைய சாட்சி எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க நம்பி எபி உட்கார்ந்து எத்தனை பேருக்கு அவருடைய சாட்சி தெரியும்? மேல ஓடி வா தம்பி, சீக்கிரம் ஓடி வா பார்க்கலாம். விசுவாசத்தை தூண்டி விடுறேன் நான். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இவருடைய சாட்சி எத்தனை பேருக்கு தெரியும்? கையை வைத்து காட்டுங்க. இவருடைய சாட்சி எத்தனை பேர்? கையை வைத்துங்க ப்ளீஸ். முடிக்க போறேன், டைம் ஆகுது. காலை காட்டு தம்பி, இங்க வா தம்பி, காலை காட்டு தம்பி. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அற்புதம். காலை காட்டு தம்பி. இவர் ஏன் இப்படி தாங்கி நடக்கிறாரு? எல்லாம் பாருங்க. ஒரு காலை பாத்தீங்களா? கூழா போச்சு அவர் காலு. அவர் காலில் 7 நரம்பு கிடையாது. இப்படி உட்காந்துக்க. ஒரு காலில் 7 நரம்பு கிடையாது. நல்லா கவனிங்க. ஒரு காலில் 7 நரம்பு கிடையாது. டாக்டர்ஸோட சர்டிபிகேட், டாக்டர்ஸோட விட்னஸ், இவருக்கு குழந்தை பிறக்காது. ஏன்னா ஃபுல்லா இது வரைக்கும் அடி. இரண்டு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன கூட்டத்துல ஏசப்பா சொன்னாரு, அவனை நடக்க வைக்க போறேன்னாரு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்தார். 2 சிக்கு வச்சு தான் நடந்தார். பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். சிக்கு வச்சு தான் நடந்தார். கர்த்தர் சொன்னாரு, அவனை நான் நடக்க வைக்க போறேன். ஒரு உயிர்த்தெழுதல். பரிசுத்தங்க. 2 வருஷத்துக்கு பிறகு கால் வச்சாரு. இன்னைக்கு நடக்கிறாரு. 2 பிள்ளை இருக்கு. என்னை வச்சு 500 கிலோமீட்டர் கார்ல கொண்டு போறார். கையை தட்டி. அதுதான் மோள அபிஷேகம். நீ கையை வச்சுனா ஒரு காரியம் நடக்கணும். அது அவருடைய தழும்புகள் இந்த வழிந்தோடின ரத்தத்தினால நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய தழும்புகள் இந்த வழிந்தோடின ரத்தம் உன்னை சுகமாக்கும், உன்னை சுத்தமாக்கும், உன்னை அடையாளப்படுத்தும், உன்னை ஆச்சரியப்படுத்தும், உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போ. கையை தட்டி விசுவாசிக்கிறேன். கையை தட்டணும். நம்புறீங்களா? எதுக்காக உங்களை பிரிச்செடுத்தாரு? ஒரே ஒரு காரியம், 3 காரியம் சொல்லணும் வந்தேன். உன்னோட போது நடக்கிறேன். நான் பரிசுத்தமாய் வாழ அவர் என்னை தெரிந்து கொண்டார். பக்கத்துல கையை பிடிச்சு குளிக்க சொல்லு. ஜன்னல் வச்ச ஜாக்கெட் வேணாம். சொல்லு. உலகத்தினுடைய ஆடை வேணாம். உலகத்தினுடைய ஆஸ்தி வேணாம். உலகத்தினுடைய எண்ணங்கள் வேணாம். உலகத்தினுடைய ஏக்கங்கள் வேணாம். அப்பாவுடைய சிந்தை எனக்கு வந்தா போதும். சொல்றவங்க நல்லா கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவுடைய சிந்தை அண்ணா, அப்பாவுடைய சிந்தை உன்னை வச்சு ஆண்டவர் செய்ய போறிய காரியம் அது பயங்கரமானதா இருக்கும். முடியும். உன் மூலமா கர்த்தர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். நான் விசுவாசிக்கிறேன். என் சப்கான்சியஸ் மைண்ட்ல படுது, இந்த ஏரியாவில் டெட் பாடி நீங்க உயிரோட எழுப்புவீங்க. அண்ணா உண்மையை விரும்புங்க. அப்படியே விரும்புங்க. இது எமோஷனல் ஸ்பிரிட் அல்ல. இது
இது ஹோலி ஸ்பிரிட். இது பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருந்தா சாவுக்கு எதுவான காரியங்கள் உயிரடையும், உயிரடையும், உயிரடையும். நீ கையை வச்ச அற்புதம் நடக்கும், நீ கையை வச்ச அடையாளம் வரும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நீ அழைப்பை பெற்ற புள்ள இல்ல, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட புள்ள. உன்னை இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். உன்னை இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கவனிங்க, நம்புங்க அந்த வார்த்தையை. உன்னை இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். என் ஊழியத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை ஒருத்தி லண்டன்ல இருக்கா. அவ ஒரு சாட்சி சொன்னான். அப்போ சவுதியில் இருக்கும்போது அவர் சாட்சி சொன்னான்ட்டானே, சின்ன சின்ன ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு நர்ஸ் கொடுப்பாங்களாம். அப்ப 80 வயசு தாத்தா இவளுக்கு கொடுக்கப்பட்டுச்சான். பெரிய மல்டி மில்லியனியர்ஸ் தான் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அவ்வளவு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல அவர் பண்றா. ராத்திரி மிட் நைட்டு தாத்தா செத்து போயிட்டார். ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தாத்தா செத்து போயிட்டார். இவளுக்கு ஒரு எண்ணம் வந்துதான், ஹென்றி அண்ணன் நம்மள இப்படியா வளர்த்தாங்க, சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிரோடு எழுப்புற ஆண்டு நம்மோடு இருக்கான்னு சொல்லி வளர்த்துருக்காங்களே. ஒரு நம்பிக்கையை வர வச்சுக்கிட்டு தாத்தா வாயில தான் வாயை வச்சு காத்த ஊதுனாரு. தாத்தா எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாரு. அவன் அரண்டு போய் எனக்கு போன் பண்ணா, அண்ணே நான் ஜெபம் பண்ணி உயிரோடு எழும்புறாங்கண்ணே. ஐயா, இது உலகம் ஏத்துக்காதுதான், சயின்ஸ் ஏத்துக்காதுதான், அறிவியல் ஏத்துக்காதுதான். என் வேதம் சொல்றது என் வாழ்க்கையில உன் வாழ்க்கையில நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவன் நடக்கும் அடையாளங்கள் அவன் பைபிள்ல ஒரு பெரிய லிஸ்ட் பண்ணியிருக்காரு. அத்தனை காரியங்கள் நடக்கும். விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினாருங்க? உன்னை அழைச்சது, உன்னை தெரிந்து கொண்டது அவருக்காக, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக மட்டுமே. அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சி ஒப்பு கொடுக்க போறீங்க. வாலிப தம்பி தங்கச்சி ஒப்பு கொடுக்க போறீங்க. என் ஆண்டவர் நிரப்பட்டுன்னு சொல்லி, என் ஆண்டவர் நிரப்பட்டுன்னு சொல்லி, என்ன தெய்வம் நிரப்பட்டுன்னு சொல்லி எத்தனை பேரோட ஆண்டவர் இன்னைக்கு பேசி இருக்கிறாரு? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? உங்க பேர் என்ன சகோதரி? இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. உங்க பேரு? ஜெஸ்லினா. நீங்க தானே ஃபர்ஸ்ட் நாள் என்ன பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்க. கத்த நல்லவர். ஆமா. இப்போ என்ன நடந்துன்னு சொல்லுங்களேன். எனக்கு குதிகால் வலி இருந்தது. எவ்வளவு நாளா? அது ஃபர்ஸ்ட் ஹீல் போடுறதுனால இருந்தது. ஒரு செகண்ட் டே தேர்ட் டே வந்து பெரிய பாஸ்டர் வந்து பண்ணும்போது இந்த கால் இருந்தது. சரி. இப்போ உட்கார்ந்து எந்திரிக்கும் போது லைட்டா இந்த கால் ரெண்டும் சேர்ந்து பேலன்ஸ் பண்றதுல வலி ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. உட்கார்ந்து எந்திரிக்கணும்னா லேட்டா இருக்கும். அதமா வலி இருந்தது. இப்போ நான் வரும்போது கூட தாங்கிட்டு தான் வந்தேன். சரி. ஏசப்பா, எனக்கு இந்த வலியை கொஞ்சம் சரி பண்ணுங்க, என்னோட வெயிட்னாலயே எனக்கு இதுவாகுது. சரி. அப்படின்னு சொல்லி பாரத்தோடய அழுதுட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு இல்ல, போய் சொல்லலையே. நல்ல ஒரு குதிங்க பார்க்கலாம். அப்படி ஒரு கையை தட்டி உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டீர். இலவசமாய் கிருபையினால் சவுண்ட் என்னை நீதிமானாக்கப்பட்டீர். ஐயா நீதிமானாக்கப்பட்டீர். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 3 வலி எனக்கு குதிகால் வலி ரொம்ப வலிக்கும். எவ்வளவு நாளா? 3 வருஷமா இருக்கு. 3 வருஷம் வலி. டாக்டர்கிட்ட போனீங்களா? போவே இல்ல. உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாது, தூக்கி விடுற மாதிரி ஆகும். இங்க ஜெபம் பண்ணும்போது அபிஷேகம் இறங்குனது. இப்ப அந்த வலியே இல்ல, 2 கால வலியுமே இல்ல. கைய தட்டி ஹல்லேலூயா. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது, தாவும் அன்பை நினைக்குது. தன்னால
கண்ணு கலங்குது, கத்தாவும் அன்பை நினைக்குது. இந்த தில்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. ஒரு காரியத்தை ஆவியான சொல்ற, உடம்புல தேமல் மாறி வருது, அடிக்கடி வருது, வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறையுது. அப்படி வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரி வரியா? தேமல் மாறி வருது பிரதர், வாங்க. எல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில. தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நாளை கண்ணு கலங்குது, கத்தாவும் அன்பை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. சொல்லுங்க, இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. வாலிப பிள்ளைகள் மட்டும் முன்னாடி வாங்க. நல்லவனாக்கி அல்லையில் வாலிப பிள்ளைகள் மட்டும் முன்னாடி வாங்க. இந்த தெல்லு ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். வாழ்க்கையை தந்தீரே, வாலிப பிள்ளைகள் அப்படியே முன்னாடி வாங்க. நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. ஒப்பு கூட அப்படியே வாலிப பிள்ளைகள் மட்டும் அப்படியே வா, பின்னாடி நில்லு, பின்னாடி நில்லு. பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, சிஸ்டர், அந்த கம்பி கிட்ட நில்லுங்க. நல்லவனாக்கி அப்படியே அல்லையில் அப்படியே நில்லு. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, மகளே என்ன பாருங்களா, என்ன பாரு, என்ன பாரு. ஏசப்பா, ஏசப்பா உன்னை பிடிச்சது பரிசுத்தத்துக்காக. ஒரே ஒரு ஜெபம், என்னை பரிசுத்தமா என்னை பரிசுத்தமா மாத்துங்க. இதுதான் உங்களுடைய ஜெபமா இருக்கணும், சரியா? அப்படியே கையை மட்டும் உயர்த்திக்கோ. அங்கிள் உன் மேல கை வைக்க மாட்டேன். ஒரு மகிமை உன்னை மூடும், அப்படியே அப்படியே ஒரு மூடும். நீ என்ன பார்க்க கூடாது, அங்க பார்க்கணும், அங்க பார்க்கணும். காட்சன் இப்படி அப்படியே கண்ணை கையை மட்டும் அப்படியே உயர்த்திக்கோ. ஜீசஸ், ஒரே ஒரு ஜெபம் நம்பி, ஒரே ஒரு ஜெபம். அப்படியே கையை கூட கோத்துக்கங்க, அப்படியே கையை கோத்துக்க, கையை கோத்து, கையை தூக்கி பிடி, கையை கோத்து பிடி. ஒரு மணி வரட்டும் இடத்துல. கையை கோத்து, கையை தூக்கி பிடி, அப்படியே பிடி. மோளே, ஒரே ஒரு ஜெபம் செய் தம்பி, ஒரே ஒரு ஜெபம். என்னை பரிசுத்தமாக்கிடுங்கப்பா, நான் உமக்காக வாழ்வேன், நான் உமக்காக வாழ்வேன். சொல்றீங்களா? 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 தம்பி சொல்றியா? சொல்றியா மகளே? இயேசுவின் நாமத்தில் ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி இந்த பிள்ளைங்க மேல இறங்கட்டும். That's the holy, holy, holy அக்கினி. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து அக்கினி, இந்த துள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை அக்கினி, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து அக்கினி, அக்கினி, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அக்கினி, கையில, உள்ளமெல்லாம் அக்கினி. உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையில, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவும் அன்பை அக்கினி, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தன்னாலே பெற்றுக்கொள். கலங்குது, அக்கினி, ஒவ்வொரு மேல், கர்த்தாவும் அன்பை நினைக்குது. ஒவ்வொரு மேல். அந்த தம்பி தூக்கு, தம்பி தூக்கு. இந்த துள்ளு பூச்சிக்கு நல்ல
நல்ல வாழ்க்கை. பெற்றுக்கொள்ளுமா, 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 நல்லவனாக்கி அல்லையில் வைத்தேன். பெற்றுக்கொள்ளுமா, பெற்றுக்கொள்ளுமா, பெற்றுக்கொள்ளுமா. தேவனை தெரிந்து கொண்டா, தேவனை தெரிந்து கொண்டா, தேவனை தெரிந்து கொண்டா. பெற்றுக்கொள்ளுமா, 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 பெற்றுக்கொள்ளுமா. Thank you Jesus. The glory. அந்த பையனை கொண்டாப்பா, அந்த பையனை கொண்டாப்பா. தம்பி, உன்னை எனக்கு யாரும் தெரியாது. ஒரே ஒரு நிமிஷம், நான் இந்த தம்பியை பார்த்து சொல்றேன். இங்க இல்ல இல்லப்பா, இந்த தம்பியை பார்த்து நான் சொல்றேன். ஆனா இவனை யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இவனை நான் ஒரு வல்லமையான ஊழியக்காரனை இன்னும் கொஞ்ச நாளா மாத்துவேன். கையை உயர்த்து தம்பி, கையை உயர்த்து தம்பி. ஒரு அக்கினிய நீ ருசிக்க போற. இனிமே உன்னுடைய ஜெப வாழ்க்கை மாறுது. உன்னுடைய பைபிள் வாசிக்கிற நேரம் அதிகரிக்குது. இயேசுவின் நாமத்தில் அந்த அக்கினி இந்த மகளை தொடுவதாக, தொடுவதாக. Hallelujah, hallelujah. Jesus name, Jesus name, Jesus name, Jesus name, Jesus name. Hallelujah. நல்ல கையடி ஆண்டவரை துதிப்போம்.